கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த 2வது மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதங்களிலே இது ஒரு உன்னதமான ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து கூட இப்படிப்பட்டதான அற்புதங்களை அவர் செய்து காட்டவில்லை. அவர் அநேகரை குருடர்களுடைய கண்களை திறந்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அநேக முடவர்கள், சம்பாடிகள், குருடர்கள் யாவரையும் அவர் சுகப்படுத்தினார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் செய்ததான அற்புதம் மிக முக்கியம். அதில் மிக முக்கியமாக அவருடைய கூடே இருந்ததான பேதுருடைய முன் வாழ்க்கையை நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் மிகவும் தைரியமாகவும் முன் வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசமாய் காணப்படத்தக்கதான ஒரு நல்ல ஒரு பலத்த சாட்சிகளாக இருந்தார்கள். அவர்கள் மூலமாக நடந்ததான காரியம் என்னவென்று சொன்னால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. வியாதியஸ்டர் சுகமானார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5:15-16 பார்க்கின்ற வேளையில் பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டுகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைத்தார்கள். இது ஒரு மகா பெரிய ஒரு விசுவாசத்தினுடைய அற்புதமாய் காணப்படுகிறது. கொண்டு வந்து வைத்தவர்கள் மீது அவருடைய நிழல் பட்ட உடனேயே நடந்ததான காரியம், சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளையும் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள், எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க. அதுதான் மிக முக்கியமான காரியம். இயேசு கொடுத்தது தான், நீங்கள் வியாதியஸ்தர் மீது கை வைப்பீர்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை அவர்கள் அப்பியாசிக்கின்ற வேளையில் பேதுரு அதை நடைமுறைப்படுத்தி அவருடைய நிழல் பட்டால் கூட சுகமாய்விடும் என்கிறதான ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் கூட தேவன் அதே அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் மூலமாக, என் மூலமாக அதை செய்ய முடியும். நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அவர் மீது வைத்திருக்கிறதான ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இதை போன்ற அற்புதங்களை நாமும் கூட செய்ய முடியும். அப்படிப்பட்ட பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்ற அவருக்கு நாம் இணங்கி ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சீஷனாகிய பேதுரு செய்த இந்த மகத்தான அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதத்தை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத சுகமாக்குற வரம் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்து வைக்கப்பட்டவர்கள் அனைவரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான சாட்சிகளை நாங்கள் இன்றும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.